முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நித்திய பேரும் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நாளின் ஆராதனைகள் ஆண்டுடைய வார்த்தையை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க போவது நிச்சயம். வாங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளுடைய ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. அவரை ஆராதிப்பது, அவரை துதிப்பது, அவருடைய வார்த்தையை கேட்பது வீணே கிடையாது. இங்கே எல்லாம் பெரிய ஆசீர்வாதம். எல்லாம் சேர்ந்து இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டு பார்க்கிறேன். இறைவிடம் எல்லான வேற்றை வேறொன்றும் என் இயேசுவே. என் இயேசுவே வேறொன்றும் என் இயேசுவே. இயேசுவே என்னை சொந்தமாக கொண்டு, இறைவிடம் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாமல் கரம் நீட்டி தாங்கினே. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாமல் கரம் நீட்டி தாங்கினே. பாரம் எல்லாம் நீக்கினே, என்னை பாடி மகிழ வைத்தே. பாரம் எல்லாம் நீக்கினே, என்னை பாடி மகிழ வைத்தே. என் இயேசுவே, வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே, என் இயேசுவே உம்மை சொந்தமாக அல்லேலூயா. இரவிடம் எல்லான மேன்மை வேறொன்றும் இல்லையே. ஆம் தேவஜனங்களே, நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிற ஆண்டவர். ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றின ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராயிருக்கிறார். தொடர்ந்து நித்திய பேரிமம் கிறிஸ்டியன் மேட்ரிமனி அந்த ஊழியத்தை குறித்த அறிவிப்பை கேட்கலாமா? ஆம் தேவ ஜனங்களே, நித்திய பெரும் கிறிஸ்டியன் மேட்ரிமனி ஊழியங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. கர்த்தர் நமக்கு நன்மையானதை தருகிற ஆண்டவராயிருக்கிறார். நன்மையான இந்த தெய்வம் பூர்ணமான இந்த வாரம் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிட்டு இறங்கி வருகிறது. அல்லது இந்த ஊழியத்தின் மூலமாக இணைக்கப்பட்ட ஏராளம் உங்கள் குடும்பத்திலும் திருமணத்தை காத்து கொண்டிருக்கிறவர்கள் கர்த்தர் நிச்சயம் அற்புதத்தை செய்வார் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. தொடர்ந்து நாம் எல்லாம் சேர்ந்து இணைந்து ஆண்டுடைய வார்த்தை கேட்போமாக. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற அல்லது வேத பகுதி சங்கீதம் 127. சங்கீதம் 127
அதில் தலைப்பாக சாலோமோனின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பல சோதரன், இந்த சங்கீதம் எப்படிப்பட்ட ஒரு சங்கீதம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஞான பாடல் அப்படின்னு சொல்லப்படும். ஞான பாடல் சொல்லப்படும். பொதுவாக சங்கீதங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது மனித உணர்வுகளின் வெளிப்பாடுகள் நிறைந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். மிகைப்படுத்தப்பட்டதாக இருக்கும், சில நேரங்களில் குறைத்து மதிப்பிடப்பட்டதாகவும் காணப்படலாம். இருக்குன்னு அவசியம் இருக்கும். பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் நிறைய பாட்டு பாடியிருப்பாங்க. கர்த்தர் நல்லவர் என்பது ருசித்து அப்படி பாடியிருப்பாங்க. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரம், அவர் துதி எப்பொழுதும் வாயில். இப்படியாக பயங்கரமான இடத்திலிருந்து கர்த்தர் என்ன தப்பு வைத்தார், கரங்களை வைத்து அழிச்சுங்க பார்ப்போம். இப்படியாக சந்தோஷமான சூழ்நிலைகளை வெளிப்படுத்துகிற நிறைய சங்கீதங்கள் இருக்கிறது. நிறைய சங்கீதங்கள், அப்படிப்பட்ட சங்கீதங்கள். சந்தோஷம், இந்த தீமையிலிருந்து என்னை கர்த்தர் பாதுகாத்தார், இந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தர் என்னை பாதுகாத்தார், இந்த யுத்தத்தில் கர்த்தர் ஜெயத்தை தந்தார், எல்லாம் ஸ்தோத்திரம். நான் செத்து போவேன்னு நினைச்சாங்க, ஆனால் கர்த்தர் எனக்கு ஜீவனை தந்தார், என் நம்பிக்கை ஒருபோதும் வைக்கப்படவில்லை, என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். இப்படி எல்லாவற்றையும் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பால். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 136 நல்ல ஒரு சங்கீதம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சுவாசம் உள்ள யாவருக்கும் ஆகாரத்தை கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர்கள். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. பாருங்க எப்படியெல்லாம் ஜெயத்தை தந்தார். அந்த வனாந்தர பாதையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் பெரிய ஜெயத்தை தந்தார். இதெல்லாம் நினைத்து 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 கொண்டாடுகிற சங்கீதங்கள் இருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். ஒருவித சங்கீதங்கள்லாம் எப்படி இருக்கும்னா புலம்பலின் சங்கீதம். சங்கீதம் 51 ஒரு புலம்பலின் சங்கீதம். சங்கீதம் 133 ஒரு புலம்பல். அழுது, ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே உண்மையில இருக்கீங்களா இல்லையா, ஏன் என்னை கைவிட்டீங்க, ஏன் எனக்கு விரோதமா நீங்க வந்தீங்க. எப்படி இருக்கும், எனக்கு ஏன் விரோதமா நீங்க வந்தீங்க, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட நெருக்கத்தை கொண்டு வந்தீங்க, சத்துரு கையில ஏன் போய் இப்படி விழிச்சு கொடுத்தீங்க, நான் எவ்வளோ நம்பியிருந்தேன் பார்த்தீங்களா, நீங்கள் என்னை கைவிட்டுட்டீங்களே, என்ன மறந்துட்டீங்கன்னு சொல்லி முக்கால அழுகிற சங்கீதங்களும் இருக்குது. ரைட்டா, அவன் செஞ்ச பாவத்துக்கு சில நேரங்க ஆண்டவர் பிளேம் பண்ணுற நிலைகளும் இருக்கும். ரைட்டா, இதான் உணர்வொலி வெளிப்பாடு. அதை ஆண்டவர் புரிஞ்சுக்கிறார். யோபுவை கூட பாருங்க, என் தாசனாய் யோபுவை போல் நீங்கள் நிதானமாக பேசலன்னு சொன்னார். ஆனால் நிதானமாக பேசினா இல்லை, வெளுத்தள்ளிட்டான் வச்சு. அடுத்த 2ஆம் அதிகாரத்துலேருந்து நீ தாண்டி வாசித்தீங்கன்னா புலம்பி எழுதிட்டான். அப்போ ஆண்டவர் நம்ம சூழ்நிலைகளை புரிந்து கொள்கிறார். நீங்கள் கோபத்தில் சொல்கிற வார்த்தைகள், கோபத்தில் என்னது பாடுற பாடல்கள், எரிச்சல், இதெல்லாத்தையும் கர்த்தர் செய்கிறாரு, விளங்கி கொடுறாரு. அதான் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கத்தோ நல்லா இருக்கிறவங்க சில நெருக்கடிகள் வரும்பொழுது திடீர்னு அவிசுவாச வார்த்தைகளை பேசுறதை நான் கேட்டிருக்கிறேன், பார்த்துருக்கிறேன். அதனால என்ன இவ்வளோ பெரிய விசுவாசி இப்படி பண்ணிட்டாங்க நான் ஒரு நாள் நினைக்கிறது கிடையாது. எல்லாருமே வேதனையை வெளிப்படுத்துவாங்க. அதான் 1 தெசலோனிக்கேயர் வாசித்து பார்க்கும் பொழுது மருத்துவர் நிமித்தமாக சவுல் போல் சொல்லும் பொழுது சொல்வாரு, நீங்கள் மற்ற அஞ்ஞானிகளை போல அறிவில்லாமல் துக்கி இருக்கிறதற்கு எனக்கு மனசு இல்லை அப்படிங்க துக்கிக்காதீங்க. துக்கம் வரும், ஆனா என்ன போயிட்டாங்க, என் வாழ்க்கையே சொல்லி முடிஞ்சிட்டு நினைக்காதீங்க. கர்த்தர் இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லது உங்களுக்கு முன்பதாக அவர் வரும்பொழுது அவர்கள் முதலாவது எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ இதுதான் மெஜாரிட்டி இருக்கும். சந்தோஷத்தின் பாடல்கள் நிறையா இருக்கும், புலம்பலின் பாடல்கள் நிறையா இருக்கும். அதன் மத்தியில் ஒரு சில சங்கீதங்கள் என்ன அப்படின்னா நல்ல நல்ல போதனைகளை கொடுக்கிற சங்கீதங்கள் சொல்லி பார்க்கிறோம். அது குறிப்பாக இந்த 127ஆம் சங்கீதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது நல்ல போதனை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு ஏபிசின்னே சொல்லலாம். ஒரு 3 காரியங்களை சொல்லலாம். ஒரு ஏபிசி நான் எழுதினேன். முதலாவதாக ஸ்தோத்திரம், நம்முடைய ஆண்டவர் எப்படின்னா ஒரு ஆர்கிடெக்ட். ஸ்தோத்திரம் எப்படின்னா அவர் என்னது ஒரு கட்டுமான நிபுணர். பிரைஸ்லாம். இன்னைக்கு பில்டர் அப்படிங்கிறத காட்டிலும் ஆர்கிடெக்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் வேற லெவலில் யோசிக்கிறாங்க, அப்படிதானே? சரியா, சும்மா என்னது ஏனோ தானோன்னு கட்டுகிற தேவன் அல்ல. ஒரு அழகான டிசைனை போட்டு அதில் நேர்த்தியாக கட்டுகிற ஆண்டவர். எல்லாருமே வீடு கட்டுவாங்க, சரியா? சிலர் உறுதியாக கட்டுவாங்க, சிலர் உறுதி இல்லாமல் கட்டுவாங்க. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா ஒரு ஆர்கிடெக்ட். பாருங்க, கர்த்தர் வீட்டை கட்டார் ஆகில் அப்படி சொல்லும். அப்போ பாருங்க, கர்த்தர் வீட்டு, he is our architect. பிரைஸ் தி லார்ட். இந்த ஆர்கிடெக்சர் படித்தவங்க அதில் தலையீடு குறுக்கீடு ரொம்ப அவசியம். ஏன்னா அவங்க தான் எல்லாவற்றையும். இப்போ பாருங்க, சாயில் டெஸ்டிங்லாம் இருக்குது. எவ்வளோ சாயில் டெஸ்டிங்கை பார்ப்போம், எவ்வளோ இந்த 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 மணலில் எவ்வளோ அளவு என்ன ஃபவுண்டேஷன் போடணும், எப்படி பெல்ட் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தீர்மானம் பண்ணுவாங்க. சில மண் நல்ல ஸ்ட்ராங்கான மண்ணாக இருக்கும்,
சரியா? சில இடங்கள் விற்கப்படுறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க, அதற்கு மண் மோசமான மண்ணாக இருந்தாலும் ஒரு அடிக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு செம்மண் அடித்து வச்சுருப்பாங்க. எப்பாடா செம்மண் தர பார்த்தாலே நச்சுன்னு இருக்குது அப்படிவீங்க. அப்புறம் அன்னைக்கு வாங்கிடுவீங்க காசு. அதுக்கு பிறகு குழி தோன்ற நேரத்தில் தெரியும், ஒரு பாவிடா ஏமாத்திட்டான், ஒரு அடிக்கு தான் செம்மண் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன எல்லாம் கரிசல் மண்ணா என்ன மண், மோசமான மண் இருக்குது. அப்போது ஸ்ட்ராங் சில பெரிய பில்டிங்கே விழுந்துடுற நிலைகளை குறித்து பார்க்கும். அப்போ எதை எப்படி செய்யணும் அல்லது எல்லாரும் வித்தியாசமானவர், உங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது அல்லது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஒவ்வொருக்கும் என்னென்ன நீட் இருக்கோ அதுக்கேற்றபடி கட்டி வடிவமைத்து நமக்கு தருகிற ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் சொல்லப்பட்டிருக்கிறது. நேர்த்தியாய் கட்டி தருவார். அவருடைய கற்பனை வளம் ரொம்ப அழகானது. ஒவ்வொரு தாவரங்களை பாருங்க, ஒவ்வொரு பறவைகளை பாருங்க, ஒவ்வொரு மிருக ஜீவன்களை பாருங்க, ஒவ்வொரு மீன் வகைகளை பாருங்க, என்ன அழகா இருக்கு. மீன்கள்னாலே தாய்வான் அந்த பகுதியில் இருக்கிற மீன்கள்லாம் பார்த்து என்ன கலர்ஃபுல்லா இருக்குது. பொதுவாகவே இந்த பிரேசில் தாய்வான் இந்த பக்கத்தில் இருக்கிற மீன்கள் தான் ரொம்ப கலராக இருக்கும். நம்ம ஊரில் இருக்கிற கலர் நம்மள மாதிரி தான் இருக்கும். எப்படி இருக்குன்னா அதெல்லாம் கொஞ்சம் முழிப்பாக இருக்கும், கலர் வித்தியாசமான கலர், ரேர் கலர்ஸ். நம்ம ஹோட்டல் எல்லாம் ஆரஞ்சாக தான் இருக்கும், இல்லைன்னா வெள்ளையாக தான் இருக்கும். அங்கே அப்படி இல்லை, ப்ளூவாக இருக்கும், அதில் பச்சையாக இருக்கும். அதில் வர்ற டெக்ஸ்டர்ஸை பார்க்கறதுல வாவ், அதில் நம்மளால் வளர்க்க முடியுமா? நிச்சயமாக வளர்க்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட அது கடல் தண்ணீரே வீட்டுக்குள்ளே கொண்டாந்து அதை ஃபில்டர்லாம் போட்டு அதில் பல இருக்கும். சொல்லுவாங்க பெரிய ஆட்கள் அதை மெயின்டைன் பண்ணி நம்மளால் முடியாது, அதுக்கே ஒரு ஆளை போட்டு கவனிச்சா தான் அப்படிப்பட்ட மீன்களை நம்ம வளர்த்தெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அருமையாக தேவஜனங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவருடைய கற்பனை வளம் சூப்பர். அவருடைய மேன் பவர் ரொம்பவே நல்ல மேன் பவர். சொல்லுங்க அல்லேலூயா. அவர் வச்சிருக்கிற தூதர்கள், அவர் வச்சிருக்கிற ஊழியக்காரெல்லாம் வேற லெவல் ஆட்கள். கரங்களை வைத்து அல்லேலூயா பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. எல்லுனா என்னையா இருப்பாங்க, நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரியை செய்வாங்க. ஆமென். நீங்கள் சில வேலைகளை கொடுக்கும்பொழுது நீங்கள் எதிர்பார்க்குற குறைவாக தான் செய்வாங்க. சிலர் வாவுன்னு சொல்ல வைப்பாங்க. ராமேன் சொல்லுங்கப்பா, நம்ம ஆண்டவர் வாவுன்னு சொல்ல வைக்கிற. பக்கத்து சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் வல்லுன்னு இல்லை வாவுன்னு சொல்ல வைக்கிறவர். பக்கத்தில் சொல்றீங்களா இல்லையா? ஆமென். ஸோ வாவ், என்ன ஒரு அற்புதம், என்ன ஒரு அதிசயம், எவ்வளோ நேர்த்தியாக செய்து கொடுத்துருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அவங்க டேஸ்ட் அந்த பெயிண்டிங் காரியங்கள் அல்ல, அந்த ஃப்ளோரிங் காரியங்கள் அல்ல, அந்த வச்சிருக்கிற அந்த 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 என்னது பொருட்கள், அந்த வச்சிருக்கிற இடங்கள் எல்லாம் பார்க்கும்போது சில நேரங்களில் அந்த ஜன்னலுடைய அந்த கம்பியுடைய ஸ்டைல், இப்போ நம்மலாம் நார்மலாக ஒரு ஸ்டைலில் தான் போடுவோம், அவங்க சில அழகாக பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நேர்த்தியாக நம்ம லைஃப்பில் செய்து கொடுக்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். ஹீ இஸ் த பெஸ்ட் ஆர்கிடெக்ட் இன் த வேர்ல்ட். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப அவர் கரங்களில் கொடுக்கணும், அவர்கிட்ட ஆலோசனைகள் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்க. அல்லேலூயா. சவுல் மரித்து போன பின்பதாக தாவீது சொல்கிறார், யூதாவின் பட்டணங்களில் ஒன்று நான் குடியிருக்க அல்லேலூயா நான் விரும்புறேன் அப்பா, நான் போகலாமா அப்படின்னு கேட்டதுக்கு ஆண்டவர் சார் போ அப்படின்னா, உடனே அடுத்த கேள்வி என்ன கேட்கிறான், ஆண்டவரே எந்த இடத்துல போய் தாங்கணும், போ எப்ரோனுக்கு போ அப்படின்னாரு. அந்த இடத்துல தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆரம்பிச்சார். கரங்களை வைத்து அல்லேலூயா பார்ப்போம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அந்த இடத்துல பாருங்க, அவனுக்கு நல்ல ஒரு 7.5 வருஷம் கிட்ட அவன் யூதா ராஜாவா அவன் இருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். அங்க நல்ல எல்லாரோடும் நல்ல சமாதானமாக கர்த்தர் கிருபை தந்தார். அல்ல ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அல்ல ஸ்தோத்திரம், ஜெயங்களை கர்த்தர் தந்து அந்த இடத்துல தான் அந்த இஸ்ரவேல் தேசம் முழுவதுக்கும் ராஜாவாகிற ஒரு கிருபையை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். விசுவாசிக்கிறவங்க அல்ல கர்த்தர் எனக்கு அப்படி உதவி செய்வான்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அதை புரிஞ்சுங்க. அப்போ ஒரு பெஸ்டான ஆர்கிடெக்சர் அல்ல ஒரு ஆர்கிடெக்ட் நம்முடைய ஆண்டவர் அப்படிங்கிறத நாம் மறந்துடக்கூடாது. ரெண்டாவது அவர் சொல்ற சோத்திரம் என்ன காரியம்னா, ஹீ இஸ் அவர் பாடி கார்டு. ரெண்டாவது கர்த்தர் நகரத்தை காவாராகில். இப்போ ஏபிசின்னு 3 விஷயத்த சொல்ல போறேன். அல்ல முதலாவது அவர் ஆர்கிடெக்ட், அல்ல ரெண்டாவது என்ன ஒரு பாடி கார்டு. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் நகரத்தை காவாராகில். இது திரும்பியும் ஒரு தடவை பேசுவேன், ஆனால் கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் ரெப்புடேஷன் மாதிரி பிரசங்கம் இருக்கும், கவலைப்பட்டுக்கிட்டாதீங்க. ஆனால் சொல்ல வர்ற காரியத்தை கரெக்டாக சொல்லிடுவேன், புரிஞ்சுக்கிடுங்க. அல்ல கர்த்தர் நகரத்தை காவராகில், காவலாளர் விழித்திருக்கிறது விருதான என்ன அர்த்தம், வேஸ்ட்னு அர்த்தம். என்னது வேஸ்ட். என்னதான் நீங்க சிசிடிவி கேமரா இன்னைக்கு பாருங்களேன், சிசிடிவி கேமரா வச்சாலுமே அங்கே கேரளாவில் 1 மணி நேரத்தில் 3 ATM சென்டரில் போய் கொள்ளடிச்சிருக்காங்க. எஸ், நவீன டெக்னாலஜி, அலாம் சிஸ்டம்,
எல்லாம் இருந்தும், சிசிடி கேமரா, ஹைக் விஷன் இருந்தும், எல்லாமே இருந்தும் அதன் மத்தியில் அவன் துணிகரமாக போய் அடித்து இங்கே வந்து பிடிபட்டுட்டாங்க. அப்போ பாருங்க, என்னதான் நீங்கள் திண்டுக்கல் பூட்டு போட்டாலும், எத்தனை டன் பூட்டு போட்டாலும், அல்ல சோதரன் எத்தனை 90 mm, இப்போ தான் லேட்டஸ்ட் 90 mm திக்னஸ் உள்ள பூட்டு போட்டாலும் என்னது சல்லுன்னு வெட்டிடுறானு. திடீர்னே நம்ம சாவி தொலைச்சிட்டோன்னா ஒரு ஆள் கார்பெண்டர் கூட்டுற நேரத்தில் அழகா நீங்களும் சொல்லுவாங்க இதை வெட்டவே முடியாதுன்னு போட்டிருப்பான். அவன் அழகாக வெட்டி நம்மளை வீட்டுக்குள்ளே ஒன்று அனுப்பிடுவான். அப்போ யாரு? இஸ் அவர் பாடி கார்டு. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பாப்பா. ஆமென். அப்படி சொல்லி இந்திரா காந்தி அம்மாவுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தவங்க தான் சுட்டு கொண்டுட்டாங்க. ஆனால் உங்களுக்கு பாடி கார்டாக இருந்து வழி நடத்துகிற ஆண்டவர் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதபடி காக்கிற ஆண்டவர் சொல்ல, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். கரங்களை வைத்தன். நம்ம யார் அப்படிங்கிற நம்முடைய ஆண்டவர் யாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஹீ இஸ் அவர் பாடி கார்டு. சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு நல்ல ஒரு பாடி கார்டாக இருக்கிறீர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். நல்ல ஒரு பாடி கார்டாக இருக்கிறதப்பா. ஆனால் இங்கே போனாலும் என்னோடு கூட இருக்கிற ஆண்டவர் நீங்கப்பா. சவுலுக்கு நிறைய பாடி கார்டு இருந்தாங்க. சவுல் தாவீதை வேட்டையாடுறதுக்கு அப்படியே முயற்சி பண்ணிட்டு இருக்க நேரத்துல எல்லாம் சில இடங்களில் அல்சோத்திரம் சவுல் தூங்குற நேரத்தில் அவனோட பாடி கார்டும் அவனோட சேர்ந்து நல்லா தூங்கிட்டாங்க. தாவீதோட மனுஷரும் அல்சோத்திரம் அதை பார்க்குறாங்க. தாவீதோடு இருக்கிற ஆட்கள் சொல்றாங்க, ஆண்டவர் 2வது தடவை கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு, ஒரே போட்டு தள்ளிடலாமா அப்படிங்கிற நேரத்தில் அவன் சொல்கிறான், கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனுஷனை அல்லது அவன் மேலே கை போடுறது அல்லது சரியான காரியம் இல்லை. நேரம் அப்போ ஒரு பாடத்தை அல்லது உண்டாக்கும்னு சொல்லி முதல் தடவை ஒரு சால்வையின் உரத்தை வெட்டிட்டு வந்தாங்க. 2வது தடவை ஈட்டியும் செம்பையும் தூக்கிட்டு வந்தாங்க. தூக்கிட்டு வந்து சத்தம் இங்கிருந்து, ஏய் அப்னேர் தானே, அப்னேர் தான் சொல்ல, அப்னேரே என்னது ராஜாவை காக்கிற லட்சணத்தை நல்லா பார்த்துட்டேன் அப்படிங்க. ராஜாவை காக்கிற லட்சணத்தை நல்லா பார்த்துட்டேன். அண்ணன் என்ன யார் சத்தம் அப்படின்னு, இது தாவீதின் சத்தம் அல்லவான்னு எங்க கையில உங்களை ஒப்பு கொடுத்தோம். ஒன்று சேதப்படுத்த நாங்க விரும்பல. கர்த்தர் உங்கள் பாதுகாப்பா இருக்கிற கரங்களை வைத்து அழைச்ச பார்ப்போம். கர்த்தர் நம்முடைய பாடி கார்டாக இருக்கும்பொழுது நம்மளை போட்டு தள்ளணும்னு நினச்சி வர்றவங்க கூட ஒன்றும் செய்யாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. நம்முடைய ஆத்மாவை காக்கிற ஆண்டவர், அல்சோத்தை நம்முடைய சரீரத்தை பாதுகாக்கிறவர், நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் பாதுகாக்கிற ஆண்டவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஒரு சில நேரங்களில் கைவிடப்பட்ட நிலைகள் அல்சோத்திரம் அப்படியே அல்சோத்திர கோபம் ஒரு நிமிஷம் அவருடைய தயவோ நீடி அவார்டு சொல்லப்பட்டிருக்கிறது. சில நேரங்களில் அல்சோத்திர பாதுகாப்பு விளக்கப்பட்டிருக்கலாம். அதன் மூலமாக சில விபரீதங்கள் நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம வந்திருக்கலாம். அதன் மத்தியில் கர்த்தர் தொடர்ந்து நம்மை வழி நடத்துவார். ஆசீர்வாதத்துக்கேற நிறைய நடத்துவார். அல்லது எல்லாம் நன்மையாய் கர்த்தர் முடிய பண்ணுகிற ஆண்டவராய் இருக்கிறார். கரங்களை வைத்து வரலேச்சுங்க பாப்பா. So he is our architect. 2வது he is our bodyguard. 3வது he is our caretaker. மூணாவது அவர் யார் அப்படின்னா நம்முடைய எல்லா காரியங்களையும் பார்த்து கொள்கிற ஆண்டவர். ஸ்தோத்திரம். நீங்கள் 3ஆம் வசனம் 127 சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிப்பார். நீங்கள் அதிகாலை எழுந்து நேரப்பட வேளையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் கட்டுமான் அதை குறித்து தான் பேசுவேன். ரைட்டா, விருதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவர் யாரு? கேர்டேக்கர். ஒரு ஓல்டேஜ் ஹோமில் கொண்டு போய் விட்டுட்டீங்கன்னா அவங்க A to Z அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, பார்த்துக்கிறாங்க. ஒரு மருத்துவமனையில் கொண்டு போய் விட்டுட்டீங்க அப்படின்னா A to Z டைமுக்கு இன்சுலின் என்ன லெவலில் இருக்குன்னு பார்ப்பாங்க, உங்கள் ப்ரெஷர் என்ன லெவலுக்கு இருக்குன்னு பார்ப்பாங்க. அது மாத்திரம் உங்கள் டைமுக்கு மருந்து கொடுப்பாங்க. சாப்பாடு சாப்பிட்டீங்களான்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. உங்கள் பிளாட் சோத்து எல்லாம், உங்கள் பல்ஸ் எப்படி இருக்குது, உங்கள் ஆக்சிஜன் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் தரவா அல்லது விழிப்பாக இருந்து பாதுகாப்பாங்க. இந்த உலகத்தில் சிலர் அப்படி இல்லாமல் இருக்கிறாங்க இல்லாமல் இருக்காங்க. நல்லா செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? எல்லாவற்றையும் பார்த்து. பலிக்கான மிருகம் எங்கப்பா? உடனே ஸ்தோத்திரம். பாருங்க, ஆபிரகாம் ரொம்ப ஞானமா பதில் சொல்வார். கர்த்தர் எல்லாம் பார்த்துக்குவார் தம்பி, கர்த்தர் எல்லாம் பார்த்துக்குவார். பிரைஸ் தி லார்ட். இவன் தான் பலி மிருகம்னு சொல்லலை. பாருங்க எவ்வளோ ஞானமாக பேசுகிறோம். நிறைய நேரங்கள் நம்ம ரொம்ப ஞானமாக பேசணும், ரொம்ப ஞானமாக பேச கற்றுக்கணும். நம்ம உண்மையை சொல்ல போகிறோன்னு சொல்லி உளறிடக்கூடாது. அது சரி, ஞானமாக பேச. என்ன சொல்கிறாரு? அவர் கர்த்தர் பார்த்துடுவார். அப்புறம் படுக்க வச்சு இவனை தான் கயிறு வச்சு கட்டுறாரு. அப்புறம் கத்தியை நோக்கி வெட்ட போகிற நேரத்தில் ஒன்றும் செஞ்சிடாது. இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் நான் அறிந்திருக்கிறேன். பாரு,
அந்த இடத்துக்கு பேர் வைக்கிறான் யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். கரங்களை வைத்து வரலட்சங்க பார்ப்போம். அல்லேலூயா. பிரைஸ். உங்களுக்கு புண்ணு வந்தால் அதை நல்லா க்ளீன் பண்ணி அதுக்கு தேவையான மருந்தெல்லாம் போட்டு அல்ல சோத்திரம் உங்களை அது அந்த செப்டிக் ஆகாதபடி, பெட் சோர் வராதபடிக்கு, அழுக போகாதபடிக்கு எப்படி ஒரு டாக்டர் நர்சஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்களோ அதே போல் உங்களை பாதுகாக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை மறந்துடாங்க. கரங்களை வைத்து வரலட்சங்க பார்ப்போம். ஆண்டவர் சோத்திரம் 3 வித பலன்களை நமக்கு தர்றாரு. சரியா? 3 வித ஆசீர்வாதங்கள் தர்றார். அந்த ஆசீர்வாதங்கள் என்ன அப்படிங்கிறத நான் இன்னைக்கு சொல்ல இருக்கிறேன். இந்த சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த 3 ஆசீர்வாதங்களை நாம் இந்த பகுதியிலே நாம் காண முடியும். பிரைஸ் தி லார்ட். இந்த 3 ஆசீர்வாதங்களை இந்த பகுதியிலே ஸ்தோத்திரம் நாம் காண முடியும். முதலாவதாக நான் சொல்ல வர்ற காரியம், நமக்கு நல்ல ஒரு ஆர்கிடெக்டாக, ஒரு பாடி கார்டாக, ஒரு கேர்டேக்கராக இருக்கிற ஆண்டவர் தர்ற முதலாவது ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா பலன்கள் அப்படின்னு சொல்லி இதுதான் அவர் பேசுறார். பலன்களை குறித்து இதுல நீங்க பார்க்கணும். பலன்கள் கட்டுகிறவர்களின் பிரயாசம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நீங்க படுற பிரயாசத்துக்கு ஒரு பலனை தருகிற ஆண்டவர். ஆண்டவர் தான் அவன் ஆர்கிடெக்டா இருக்காரு. நான் படுத்து தூங்குவேன்னு யாரும் சொல்ல முடியாது. நம்ம செயல்பட்டு கொண்டிருக்க வேண்டியது மிக அவசியம். சோம்பேறித்தனத்தை, சோம்பலை வேதம் அதிகமாக என்ன செய்து எதிர்க்கிறதா இருக்கிறது. நம்ம சுறுசுறுப்பா இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு வேலை பாவம் இந்த உலகத்திலே பிரவேசிக்கிறதுக்கு முன்பதாகவே தேவனால் ஏற்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. அந்த ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் வேலையை கொடுத்தார். அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் அந்த தோட்டத்தை பாதுகாக்கவும் கர்த்தர்களுக்கு நல்ல கிருபை கொடுத்தார். 2 வேலையை செய்யுங்க. ஏன்னா வேலை அப்படிங்கிறது நமக்கு ஒரு மைண்டுக்கு ஒரு ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். சில நேரங்களில் சரீர பலவீனம் வர்ற நேரத்தில் பாஸ்டர் சொல்லுவாங்க, சோதரம் என்னது எனக்கு பலவீனமாக இருக்கே அப்படின்னு சொல்லி நான் சொல்வேன், கடைசி வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். ஆமாம், இதுதான் கடைசி வரைக்கும். லீவ் போடுறேன்னு சொல்லவே கூடாது. வயசானவங்க லீவ் போடுறேன்னு சொல்லக்கூடாது. அப்படி நினச்சிட்டிங்கனாலே முடக்கப்பட்டிருப்பீங்க. இல்லை, முடிஞ்ச அளவு நான் செயல்படுவேன்னு சொல்லணும். கரங்களை வைத்தலைச்சு பலவீனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச்சுக்கு வராமல் இருந்தீங்கன்னா அதுவே பழக்கமாக மாறிடும். அல்ல, எவ்வளோ பலவீனத்திலும் நான் வருவேன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் விசேஷித்த பலனை உங்களுக்கு தர்றாரு. பலனை கர்த்தர் தருகிறார். விசுவாசிக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த பலன்கள் நீ பிரயாசப்படுகிறது விதம் உங்க பிரயாசத்தை வாய்க்க செய்கிறான். நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நீ கையின் பிரயாசத்தை பலனை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். நிறைய பேர் பண்ணி சம்பாதிக்கும் பொழுது அதெல்லாம் வட்டிக்காரங்களுக்கு போயிருது, மார்வாடிக்காரங்களுக்கு போயிருது, மருத்துவமனைக்கு போயிருது, வீண் செலவுகளுக்கு போயிருது, சிக் ஹோட்டல்களுக்கு போயிருது. இன்னைக்கு அதையும் சேர்த்துக்கணும். என்னது வாங்குற சம்பளம் என்ன ஹோட்டல்களுக்கு போயிருது. அதை இதையும் தடை கடை உங்களுக்கு நாக்குக்கு இந்த 6 இன்ச் நாக்குக்கு ஏதாவது ஒன்றா பண்ணி அப்படியே நாக்கை தொங்க போட வச்சு அப்படியே ஒரு தடவை இப்போ நீங்கள் ஹோட்டலுக்கு போனீங்கன்னா ஒரு காலத்தில் 200 300 முடிஞ்சிடும். நீங்கள் ஹோட்டலில் போயிட்டு வாங்க, எப்படி பில் வருது? 1000 தாண்டி தான் வருது. ரைட்டா? 700 800 வந்ததுன்னா ஆச்சரியம். ஆமாம், பரவாயில்லையே அப்படின்னு சொல்ல வேண்டியது. மட்டும் போயிட்டு வர பெரிய ஹோட்டலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு குறைஞ்ச 3000க்கு குறையாம உங்க காசு போகிற நிலைகள் தான் இருக்கு. சாதாரண வீட்டில் டீ போட்டு குடிக்கலாம். சில ஹோட்டலில் போயிட்டு டீ குடிச்சிங்கன்னா 35 ரூபா 40 ரூபா வாங்குறாங்க. இப்படி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போகிறது தெரியாது. டபக்குன்னு ஒரு பெரிய மேஜர் ஷேர். அப்போ தான் சொல்கிறாரு, நான் உனக்கு பலனை தருவேன். உன் அலுவலகம் பணங்கள் வீண் விரயமாக மாறாதபடிக்கு நான் உனக்கு உதவி செய்கிற ஆண்டவர். தொடர்ந்து இந்த பலன்களை குறித்து பேசும் பொழுது அவர் சொல்கிறார், பாருங்க, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். என்ன சொல்கிறாரு? ஃபிசிக்கல் பிளெஸிங்ஸை கொடுத்து சொல்கிறாரு. அவர் சரீரத்தின் மூலமாக கர்த்தர் வச்சிருக்கிற சிஸ்டத்தின் மூலமாக வர்ற ஒரு ஆசீர்வாதம். அது ஒன்றுக்கு மேற்பட்ட ஆசீர்வாதத்தை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம். எப்பயுமே நீங்கள் நினைக்கணும், அல்சோத் என்னது ஒன்றுக்கு. இப்போ திருமணம் ஆகி குழந்தை பெற்று ரொம்ப நாள் ஆனவங்க அல்சோத் அவங்களுக்கு சொல்ல, இப்போ தான் நீங்கள் திருமணம் ஆகிருக்கிறவங்க அல்சோத் குறைஞ்சது ஒரு 2 பிள்ளைகளாவது நம்ம மனசில் பிளான் பண்ணணும். சொல்லுங்க அல்லேலூயா. இது அந்த பிள்ளைகளுக்கே ஒரு ஆசீர்வாதம். வீட்டுக்குள்ளேயே நல்ல சண்டையை போட்டு நல்ல டியூன் ஆகி ஒருத்தங்களை வாங்கி கொடுக்குற நேரத்தில் அது மற்ற பிள்ளை பார்த்து அதை ஏற்றுக்கொள்ளணும். சொல்ல பாருங்க, 2 பேர் பிள்ளைகள் இருக்கும்பொழுது ஒருத்தருக்கு பேர்த்டே வர்ற நேரத்தில் அடுத்தவங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்க மாட்டீங்க. இதெல்லாமே சைக்கலாஜிக்கலாக அவங்கள நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வரும். ஒரே பிள்ளையை வளர்த்து கேட்கறதுலாம் வாங்கி கொடுக்குற நேரத்தில் புதுசாக இன்னொரு வீட்டுக்கு போகிற நேரத்தில் அங்கே லேசாக ஏதாவது சொன்னாலும்
எங்கள் அப்பா வீட்டில் இதெல்லாம் இருந்துச்சுதே, இந்த வசதியெல்லாம். எள்ளுனா என்னையா நின்னாங்க, கேட்டால் லேசாக கேட்டால் ரொம்பவே இது என்னன்னா இது வாங்கி தர மாட்டேங்க, இது வாங்கி தர மாட்டேங்க, இதுவே பிரச்சனைகளாம். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் இருக்கும் பொழுது அது ஒரு ஆசீர்வாதம். இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே பாருங்க, பிள்ளை எப்படி சொல்ல, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கிற பலன். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்ல பார்ப்போம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த சரீரத்துக்கு ஒரு பலன், ஒரு பலன். நைட்டு உங்களுக்கு நல்லா தூக்கம் வந்துட்டுன்னா அது ஒரு பலன் அப்படிங்க மறந்துடாதீங்க. தூங்க வேண்டிய நேரத்தில் கொரட்டை முடிச்சிருந்தீங்கன்னா சரீரம் பலவீனமாகும். அப்படித்தானே? இல்லை சோத்திரம். டே டைமில் நம்ம ஆக்டிவாக ஒர்க் பண்ண முடியாத நிலைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்குதா இல்லையா? வருது. இது ஒரு பலன். அப்போ நம்ம இதெல்லாம் சரியாக சுரக்கணுமோ அதெல்லாம் சரியாக சுரக்கணும். இன்சுலின் சரியான அளவு சுரக்கணும், தைராய்டு சரியான லெவல் சுரக்கணும். ஆமென். வயிற்றில் இருக்க அசிடிட்டி சரியான அளவு சுரக்கணும். இதெல்லாம் சுரக்கலைன்னா என்ன ஆகுது? சரீரத்தில் ஒரு பிரச்சனை. நல்ல ப்ரொடக்டிவாக இருக்க வேண்டிய சரீரத்தில் அன்ப்ரொடக்டிவிட்டி வந்துடுது. நம்ம நல்ல வேலை செய்ய முடியல, படுத்து கிடக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு, சோர்வாக இருக்கு, எதை சரியாக யோசித்து நம்மால் செய்ய முடியாத நிலை காணப்படும். ஆனால் சொல்கிறேன், பலன் அப்படிங்கிறது பெரிய ஆசீர்வாதம். பக்கத்தில் சொல்லுங்க, பலன் அப்படிங்கிறது பெரிய ஆசீர்வாதம். அதை நம்முடைய ஆண்டவர் தர்றாரு. சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே பலனற்ற வாழ்க்கையில பலன்கள் நிறைய வரட்டும். ஆண்டவரே கனிகளற்ற வாழ்க்கையில கனிகளை நிறைய தருங்கப்பா, தாங்கப்பா. ஸ்தோத்திரம் ஐயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனங்களே, இந்த பலன்களை கர்த்தர் நமக்கு தருகிற ஆண்டவராக இருக்கிறார். விசுவாசம் சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு மரத்தை நட்டுறீங்க, அதில் பலன் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அப்படிதானே? நிறைய நேரங்களில் நம்ம சின்ன வயசில் என்னை ஏமாற்றின ஒரு மரம் இருக்குது. என்ன அப்படின்னா, பப்பாளி மரம் தான். நல்லா பழம் வரும். அந்த காலங்களில் வீடுகளில் நிறைய பப்பாளி மரம் தான் இருக்கும். சரியா? நல்லா பழங்களை தரும்னு நினச்சிங்கன்னா, சில பப்பாளிலாம் இருக்கும் அப்படின்னா நல்லா என்ன செய்யணும் அப்படின்னா பூக்கா பூத்துருக்கும். இப்போ நம்ம பார்த்த மாதிரி தெரியல, அந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்கேன். நான் இந்த பி காலனியில் ஸ்கூலில் தான் 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படித்தேன். அந்த அமலா பிரைமரி ஸ்கூலில் சிஸ்டர் சொல்லுவாங்க, பூ கொண்டுட்டு வா வீட்டிலேருந்து. சில ஃபங்க்ஷன் நடத்தினது கேட்பாங்க பூ. நமக்கும் பூக்கு எங்கே சம்மந்தம்? நான் இந்த பப்பாளி பூ எல்லாம் கொடுத்துருவேன். அதையும் அவங்க சந்தோஷமாக வாங்கி வச்சுக்குவாங்க. சிஸ்டர் நல்ல மூடு வந்தால் நல்லா இருப்பாங்க, மூடு சரியில்லை நொறுக்கிடுவாங்க. அடுத்த விஷயம், நம்ம அவங்களுக்கு என்றைக்குமே செல்ல பிள்ளை தான். நான் படிக்கிற நாட்களில் நான் ஸ்கூலில் அதான் பொற்காலம்னு சொல்லுவேன், நான் படித்த ஸ்கூல். ஏன்னா தேவையில்லாத பிரச்சனையை வந்து கிடையாது, நல்லா எல்லாமே நல்லா ஹேண்டில் பண்ணாங்க. ரைட்டா? டீச்சர்ஸ்க்கும் நமக்கும் ரொம்ப பிரச்சனை வந்த சரித்திரம் கிடையாது. அப்போது அந்த பூவை நினைப்போம், அல்ல கனி காய்க்கும், நல்லா பூ பூத்துக்கிட்டே இருக்குது, ஒரு பலன் இல்லை. நிறைய நேரத்தில் பார்க்குற நேரத்தில் டிப்டாப்பாக இருக்கீங்க, உள்ளே வந்து பார்க்குற நேரத்தில் டாப்லாம் பிஞ்சு போன இல்லை தான் இருக்குது வந்து பார்த்தா. ஆனால் பாருங்க, நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா பலன்களை தருகிற ஆண்டவர். சொல்லுங்க அல்லேலூயா. எலும்பு தோளமாக கூட இருக்கலாம், ஆனால் நம்மிலிருந்து நன்மைகள் தோன்றத்தக்கதான கிருபையை கத்த தருகிற ஆண்டவராக இருக்கு. நல்ல கரங்களை அசைத்து கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எஸ் அல்லேலூயா. பலன்களை தருகிற ஆண்டவர், பலன்களை தருகிற ஆண்டவர். என்ன செஞ்சாலும் அதில் ஒரு விருத்தியை கத்தர் நமக்கு தருகிற ஆண்டவராக இருக்கிறார். அதை மறந்துடாதீங்க. எல்லா எஃபர்ட்ஸுக்கும் நல்ல பலன்களை அதுக்கு ஆண்டவர் இருக்க பிடிச்சிருங்க. நான் சொல்ல, இந்த 3 மாதம் வேற எக்ஸ்க்ளூசிவ் ஆண்டவர் தான் நீங்கள் பிடிக்கணும். நீர் பலன்களை தருகிற ஆண்டவன் சொல்லி இந்த 127ஆம் சங்கீதத்தில் பார்க்குறோம். அதில் ஃபிசிக்கல் பிளஸ்ஸிங், அது மாத்திரமல்ல மெட்டீரியல் பிளஸ்ஸிங்ஸ் வருது, ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங் சொல்லப்பட்டு ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் அல்லவா. அல்ல எனக்குள்ள ஒரு வாழ்க்கை மாற்ற வரும். சிலருக்கு இந்த நாட்களில் எல்லாம் என்ன சரீர பலவீனமாக தெரியல, சில கோபங்கள் எரிச்சல் வரும். அப்போ நான் முடிஞ்ச பிறகு யோசிப்பேன், இது வந்திருக்க வேண்டாமே, இதில் ஒரு மாற்றம் வேண்டும். சொல்லுங்க, நீங்களே உங்களே அல்சதான் ஆராய்ந்து பார். நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயத்தீர்க்கப்படும். நாம் நியாயத்தீர்க்கப்படும் பொழுது ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தரால் சிட்சிக்கப்படுகிறோம். எனவே சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும் பொழுது ஒருவருக்காக ஒருவர் காது. உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்க, உங்களை செக் பண்ணி பாருங்க. நீங்கள் தான் உங்களுக்கு நல்ல ஒரு டாக்டர் நான் சொல்லுவேன், டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். சார் பார்த்தீங்கன்னா, இந்த நாட்களில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கிற உலகத்தில் இருக்கிறோம். பாருங்கள், ஒரு CA படித்த கேரளாவை சேர்ந்தவங்க பாம்பேயில் ஒர்க் பண்ணுறாங்க, ஸ்டாப்பான நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. அதை ஒர்க் பண்ணி 4 மாதம் சேர்ந்து ரொம்ப ஸ்டேட்டஸ்லாம் போடுறாங்க. என் கனவு நிறைவேறிட்டு, நான் எதிர்பார்த்த நல்ல வேலை எனக்கு கிடைத்து விட்டது அப்படிங்கிறாங்க. ஒர்க் லோட் ஜாஸ்தி, அல்ல சோத்திரம். வீட்டுக்கு வர்றாங்க, அங்கே ஹோம் ஒர்க் கொடுத்துட்றாங்க, வீட்டுக்கு வந்து தூங்குறதே 1 மணி. இப்படி இருக்கிற 4 மாதத்தில் அந்த அல்ல சோத்திரம் சகோதரி மரித்து போனான். பெற்றோர் சொல்கிறாங்க, சரியா இது வேலையை விட்டுரு. இல்லை,
என் கனவு. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள், இப்போ கிறிஸ்தவ பிள்ளைகள்கிட்ட இருக்க பெரிய பிரச்சனையே தான், பெற்றோருடைய புத்தியை காது கொடுத்து கேட்கறதே கிடையாது. இது பெரிய நிர்பந்தம் தேவ ஜனங்களே. நம்ம அதுக்காக அதிகமாக கீழ்ப்படியாமைன்னு ஒரு ஆவி, ஒரு பிரசங்கம் முந்தி கேட்டிருக்கிறேன். இன்னைக்கு சபைக்குள்ள என்ன ஆவி கிரியை செய்தான்? கீழ்ப்படியாமையின் ஆவி. கீழ்ப்படியாமை ஆவி. நல்லா இருப்பாங்க, எஸ் ஆமா சாமி ஆமா சாமி ஆமா சாமி போடும், ஆனால் மனசளவில் விடுதலையே இல்லை, ஒப்பு கொடுக்கறதே இல்லை. அது சோத்திரம். அங்கே மக்கதோனியா நாட்டு சபை மக்களை பார்க்கும் பொழுது என்ன சொல்லலாம்? எங்களுக்கு தேவனுக்கும் எங்களுக்கும் தங்களை என்ன செஞ்சாங்க? ஒப்பு கொடுத்தாங்க. நாங்க வேணான்னு சொன்னாலே தங்களை ஒப்பு கொடுத்தாங்கன்னு சொல்லி அங்கே வேதத்தில் வாசிங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களை முகத்தை பார்க்கணும் யார் அப்படி இல்லைன்ற மாதிரி தெரில, ரைட்டா? இன்னைக்கு நான் சொல்றேன் சோத்திரம், என்ன அப்படின்னா இந்த கீழ்ப்படியாமை நாவி ரொம்ப டேஞ்சர் டேஞ்சர் டேஞ்சர். பைபிளில் 10 கட்டளை இல்லை, நான் அடிக்கடி சொல்வேன், ஜெபம்னு கூட கட்டளை இல்லை, ஆனால் ஒரு கட்டளை இருக்கு, உன் தகப்பனின் தாய் கனம் பண்ணு. இதை தாண்டி ஜெயிச்சிருன்னு நினைச்சிங்க அப்படின்னா உங்களை நீங்களே மாற்றிக்கிட்டீங்க. ஒரு காலத்தில் அடிச்சு பிடிச்சி சொன்னாலும் கேட்பாங்க, இப்போல்லாம் எதுக்கும் இணங்காத ஒரு சூழ்நிலை, வேதனையான நிலை தான். நாங்கள் பாரப்படுறோம். அது சோதனை இந்த நிலைமை வந்துடக்கூடாது. நாங்கள் நினைச்சு நானே அப்படியே மாறிடக்கூடாது ஆண்டவரே, இந்த கீழ்ப்படியாமையின் ஆவி எனக்குள்ளே வந்துடக்கூடாது. நான் நிறைய நேரங்கள் ஜோம், நம்ம செல்ஃபாக நம்ம நிறைய ஜோம் பண்ணிக்கலாம். உங்களை நீங்களே சரிப்படுத்துறது நல்ல விஷயம் நான் சொல்வேன், அப்படி தானே? நல்ல பிள்ளை தன்னை தானே சரிப்படுத்திக்கிறோம், அப்படி தானே? சோத்திரம். யார் துறங்க சொல்கிற நிலை வராது, சொன்னாலும் அது நல்லதுக்காக சொல்கிறாங்கன்னு நினச்சி இப்போ யாராவது சொல்கிறாங்கன்னா நல்லதுக்கு சொல்கிறாங்கன்னு நினைப்பேன். சொல்லி அதை நம்ம திருத்திக்கணும். என்ன சொல்கிறதுக்கு இவர் யார்? அதான் அழகா சொல்ற, நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு என்னை போல் இருக்கும், என் தலை அதை அல்லல் தட்டுவதில்லை, அவருடைய இக்கட்டில் நான் இன்னும் அதிகமாக ஜாமன். இன்னைக்கு யாராவது சொல்ல முடியுமா? என்ன வந்தார், என்ன பண்ணார், இப்போ நடக்கிறத பார்த்தியா அப்படிங்கிற உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இல்லை தேவ ஜனங்களே, உங்கள்கிட்ட பலன்கள் வரணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். பலன்கள் வரணும், ஒரு இடத்துல நாட்டப்படணும். அது சொல்ல, நாட்டப்படும் பொழுது கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் எங்கும் எங்கும், சத்தமா சொல்லணும், எங்கும் எங்கும், சகோதரர்களே சொல்லுங்க, எங்கும் செழித்திருப்பார். சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். நான் செழித்திருப்பேன் சொல்லுங்க பார்ப்போம். வெளியில பிரசங்கம் கேட்கிறோம் சொல்லுவாங்க, ப்ராஸ்பரிட்டிக்கு என்ன சேர்ந்த என்னைக்கு சேர்ந்தார் அப்படிம்பாங்க. ஆனால் ஃபுல்லாக பிரசங்கத்தை கேளுங்க, அதுதான் முக்கியமானது. ஒரு வசனம் ஒரு பகுதியை மட்டும் எடுத்துடாதீங்க. ஆலயத்து நாட்டப்பட்டு எங்கும் அவருடைய பிரகாரம் எங்கும் செழித்திருப்பார்கள். பலன்கள் 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 தேவ ஜனங்களை அந்த பிசிக்கலா ஸ்பிரிச்சுவலா பலன்களை தர்றாரு. அது சொன்ன இந்த சொசைட்டியில் உங்களுக்கு நிறைய பலன்களை, உங்கள் வேலையில் ஒரு ஆசீர்வாதத்தை கத்த தருவார். பைபிளில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது தாவீது நாளுக்கு நாள் விருத்தியடைந்தான், சேனைகளின் தேவனாய் கத்த அவனோடு இருந்த 2 இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. வர வர சவுல் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. அது தாவீது வர வர பலப்பட்டான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா சவுலின் குடும்பமோ வர பலவீனப்பட்டது. நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கணும்? வர வர பலப்படணும். பக்கத்து சொல்லுங்க, நம்ம வர வர பலப்படணும். சொல்லுங்க அல்லேலூயா. பலன்கள் பலன்கள் இருக்கிற மாதிரி இருந்தா நமக்கு சந்தோஷம் கிடையாது. அது சோதரம். பிள்ளைகள் பறக்கிறாங்க, வளர்றாங்க, வளர்ச்சியை பார்க்கணும். ஆள் வளரணும், அறிவு வளரணும்னு நினைக்கிறேன், எல்லாம் வளர்ச்சி, அது நமக்கு சந்தோஷம். வளர்னா பெற்றோருக்கு ஒரு பாரம், சில குறைகள் இருக்கும்போது பெரிய ஒரு பாரம், சில டிலேஸ் இருக்கும்பொழுது ஒரு பாரம் உண்டாகிறதை குறித்து பார்க்கிறோம். அருமையா தேவஜனங்களே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நான் உங்களுக்கு பலன்களை தருவேன், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அந்த பலன்களை காண கர்த்தர் கிருபை தருவாராக. ஈசாக்கன் தேசத்தில் விதைத்தான், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். 1000 மடங்கு நமக்கு பலன்களை தருகிற ஆண்டவர். சில நேரங்கள் இந்த 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை குறித்து வசனம் வர்ற நேரத்தில் யோசிப்பேன், கொஞ்சம் ஓவரா யோசிக்கிறோமா அப்படின்னு நினைக்கிறேன். சிலருக்கு 1000 மடங்கு இன்னைக்கு தேவை, அந்த 1000 மடங்கு கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அது பலன்கள், பலன்கள். நான் முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் எனக்கு அகப்படலை, அது சோத்திரம். ஆனாலும் உடைய வார்த்தையின்படி வலைகளை போடுகிறேன், போட்ட பொழுது வலைகள் கிழியத்தக்கதாக, படகுகள் அமிழத்தக்கதாக, அது திரளான மீன்களை பிடிக்க கர்த்தர் கிருபை செய்து. அருமையான தேவ ஜனங்களே, உங்களுக்கு பலன்களை தர. இந்த ஆர்கிடெக்ட்
இந்த பாடி காட், இந்த கேர்டேக்கர் உங்களுக்கு ஒரு பலன்களை தருகிறான். நிறைவான பலன்கள் சொல்லுங்க அல்லேலூயா. நிறைவானது வரும்பொழுது குறைவானெல்லாம் ஒழிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிற நிறைவான சமாதானம், நிறைவான சந்தோஷம், நிறைவான சௌக்கியம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கு. கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆராதனையில் சகோதரர் ஸ்டீஃபன் ரவி இதை சாட்சியா சொன்னார். கர்த்தருடைய ஆலயத்தில் நமக்கு என்ன இருக்கு? பலன்கள் இருக்கு. ஹல்லேலூயா. உங்களெல்லாம் பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் இந்த சபை நமக்கு செட் ஆகாது. ஏதோ ஒரு ஸ்தோத்திரம் மேலே பழையத்தில் சின்ன சபையில் போய் ஒரு சபையில் நம்ம ஆராதிப்போம்னு நினச்சிருக்கார். ஏன்னா நீங்கள் அவ்வளோ வளர்ச்சியாக இருந்திருக்கீங்க. உங்கள் வளர்ச்சி அவர் அந்த நிலையில் பார்க்கும்பொழுது அதில் இவ்வளோ ரொம்ப லெவலில் இருக்காங்க. ஒரு தாழ்வு மனப்பான்மை தான் வந்திருக்கு. அப்போ வீட்டில் இருக்கவங்க சொல்லியிருக்காங்க, கர்த்தர் நமக்கு இந்த சபையை தந்திருக்காரல்ல, இங்கேயே நம்ம போகணும் வந்திருக்கிறாங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களில் ஒருவராக அல்லது உங்களில் நம்மில் சிலரை காட்டிலும் அதிகமாக வளர்ந்தவராக கர்த்தர் அவரை மாற்றியிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல பலன்களை தருகிற ஆண்டவர், அல்லது பலன்களை தருகிற ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அல்லது ரெண்டாவது நீங்கள் பார்க்கும் பொழுது அல்லது நம்முடைய ஆண்டவர் ஒரு ஆர்கிடெக்ட் ஒரு என்னது பாடி கார்டு, ஒரு கேர்டேக்கர். என்ன செய்யறார் அப்படின்னா பாதுகாக்கிறார். ரெண்டாவதாக என்ன செய்யறாருன்னா நம்ம பாதுகாக்கிற ஆண்டவர் சொல்லிப்பார். ரெண்டாம் வசனத்தை பார்த்து, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா அப்படி சொல்லப்பட்டு. ரெண்டாவது என்ன அப்படின்னா கர்த்தர் நமக்கு தர்ற ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம் பாதுகாப்பு. கடந்த நாட்களில் பிரசங்கம் சொன்னேன், கிருபையினால் நமக்கு பலன்கள் உண்டாகிறது. அதே நேரத்தில் தேவ சமாதானத்தினால் நமக்கு பாதுகாப்பு உண்டாயிருக்கிறது. நீங்கள் என்னாமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 24, 25, 26 ஆகிய வசனங்கள் இங்கே வாசித்துப்பார். நம்பர்ஸ் சாப்டர் 6 verse 24. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்கணும். அப்போ பாரு, 2 1 ஆசீர்வாதம், 2 பாதுகாப்பு. அடுத்த வசனத்தை பார்க்கும் பொழுது, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிப்பிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். அடுத்த வசனத்தை வாசி பாருங்க. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம். அப்போ பாருங்க, இந்த முகப்பிரகாசத்தின் மூலமாக நமக்கு கிருபை கிடைக்குது, சமாதானம் கிடைக்குது, அதன் மூலமாக பலன்கள் கிடைக்குது, அதுக்கு மூலமாக பாதுகாப்பு கிடைக்குது. அப்போ கர்த்தருடைய முகம் என்ன அப்படி சொல்லி பார்க்கும் பொழுது பரவலாக நீங்கள் வேதத்தை வாசித்து பார்க்கணும். அது எதை குறிக்கிறதா இருக்குன்னா பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறதா இருக்கு. ஒரு வேத பண்டிதர் சொல்றாரு, கர்த்தருடைய சந்நிதி, சமூகம் தமிழில் அப்படி போடப்பட்டிருக்கு. ஆனால் நீங்க அந்த கான்டெக்ஸ்ட் எடுத்து பார்க்கும் பொழுது அது எதை குறிக்கிறதா இருக்குன்னா பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறதாக இருக்குது. யாரை குறிக்குது? யாரை குறிக்குது? நல்ல சத்தமா சொல்லுங்க. இங்க தான் இருக்கிறீங்களா? முடிஞ்சோன்னு கேள்வி கேட்பேன் பார்த்துங்க உங்கள்கிட்ட. அப்படின்னா நம்ம விழிப்பா கவனிப்போம். அப்படிதானே? சரியா? பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவு நம்ம வாழ்க்கையில் வரும்பொழுது ஒரு பெரிய பாதுகாப்பு. நல்லா நினச்சிக்கணும், இன்னைக்கு நம்ம காக்கிற நிழல் நம்ம விட்டு போனது காரணம் என்ன அப்படின்னா நமக்கு இந்த ஆவியின் நிறைவு மேலே, இந்த பரிசுத்த ஆவியானவர் மேலே ஒரு சரியான வாஞ்சி இல்லை. வர்றோம், சர்ச்சுக்கு வர்றோம், பாட்டு பாடுறோம், காணிக்கை போடுறோம், ஆனால் ஸ்தோத்திரம் முடிஞ்சோம், அப்பா பிரசங்கத்தை கேட்குறோம், மார்க்கை போடுறோம், போயிட்டே இருக்கிறோம். ஆனால் நமக்கு நேரம் எடுத்து இந்த ஆவி நிறைவோடு நம்ம ஜெபம் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய நேரத்தில் இல்லை. நல்ல ஆவி நிறைவோடு நீங்கள் ஜெபம் பண்ண உங்களுக்கு கத்த தந்த அபிஷேகத்திற்காங்க. இல்லைன்னா உங்களுக்கு அந்த அபிஷேகம் பெறல, கிடைக்கல, அந்நிய பாஷை அடையாளத்தோட பேசலைன்னா ஆவியானவரே நீர் என் வாழ்க்கை இருக்கிற தயவுக்காக, என் சிந்தனையில், என் உணர்வில், என் வார்த்தையில், என் செயலில் எல்லாம் நீங்கள் இருக்கிற தயவுக்காக நன்றி. உள்ளும் புறமும் நீ இருக்கிற தயவுக்காக நன்றி. எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் நிறைவாக வரணும், நீங்கள் நிறைவாக வரணும். ஜெபம் பண்ணி பாருங்கள், உங்களை அறியாமலே ஒரு பாதுகாப்பு உங்க வீட்டுக்குள்ள உண்டாயிரும். கரங்களை வைத்து அழிச்சுங்க பார்ப்போம். இன்னைக்கு பிள்ளைகள் பல இடங்கள்ல இருக்கிறாங்க, பல தேசங்கள்ல இருக்கிறாங்க. ஆனால் சோத்திரம் அங்க பல தேசங்கள் இருந்தாலும் ஒழுங்கா சபையில போய் ஆராதிக்கிறவங்க, அல்ல சோத்திர ஆராதனை தாண்டி யூத் மீட்டிங்ல கலந்து கொள்றவங்க, சபை ஊழியங்களில் தங்களை ஈடுபடுத்தி கொள்றவங்களே நான் பார்க்கிறேன். அதே நேரத்தில் ஆலயத்துக்கே போகாம படுத்து தூங்குற ஆட்களையும் பார்க்கிறேன். இது எல்லாமே சுயநீதி சபை பிள்ளைகள் செய்கிற வேலை தான். இவர் இருப்பார், இப்படி இருப்பார் நினைப்போம், அவர் அப்படி இருக்க மாட்டாரு. இவர் இப்படி இருக்க மாட்டார்னு நினைப்போம், அவர் நல்லா இருப்பார். இன்னைக்கு அதனால தான் பெரிய சிக்கலை நம்ம வாழ்க்கையில் இருக்குது. அல்லது ஆவி நிறைந்து நம்ம ஜெபம் பண்ணணும். ஏன்னா அவர் நமக்கு ஒரு பாதுகாப்பை தருகிறார். கரங்களை வைத்து அழிச்சுங்க பார்ப்போம். அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். இன்னைக்கு உணர்வே இல்லைல்ல. இன்னைக்கு இருக்கிறது என்னது? மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியின் மேல் விசுவாசத்தை காண்பாரோ?
நோவாவின் காலத்தில் நடந்தது போல ஜனங்கள் புசிப்பும் குடிப்பும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் தங்களை மாறிக்கொண்டு போக மட்டும் இன்னைக்கு என்ன இருக்கு? உணர்வே இல்லை. தங்களை தான் யோசிக்கிறாங்க, தங்களுடைய சுயநலத்தை தான் யோசிக்கிறாங்க. சோத்திரம். அல்லது குடும்பத்தை யோசிக்கிறாங்களா? திருச்சபையை யோசிக்கிறாங்களா? தேவனை யோசிக்கிறாங்களா? நான் இந்த காரியத்தை செய்யறேனே, என் ஆண்டவருக்கு நன்மையா இருக்குமா? என் ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா? அப்படி ராஜ்யத்துக்கு அது ஸ்தோத்திரம், அது நன்மையா இருக்குமா? கர்த்தர் சொன்னார்னு ஒரு வார்த்தையை கேட்டு வெளிநாட்டில் இங்கே வந்து அது கடும் உஷ்ணத்தில் கூழையும் குடிச்சு சாப்பிடாம அது ஊழியத்தை செய்து ஒரு கூட்டம் ஜனங்களை ஆயத்தப்படுத்தி தங்கிட்ட இருந்த சொத்துக்களை வித்திங்க வந்து அது இடங்களை வாங்கி அது ஸ்கூலை கட்டி ஆலயத்தை கட்டி இன்னைக்கு எத்தனையோ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற எத்தனையோ மிஷினரிகள் ஒரே ஒன்று தான் பார்த்தாங்க. கர்த்தர் சொன்னார், நான் செய்வேன். இதை தாண்டி வேற ஒன்றும் இல்லை. கர்த்தர் சொன்னார், நான் செய்கிறேன். இன்னைக்கு அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்க. சொல்லிட்டீங்களாப்பா, நீங்க சொன்னால் போதும் செய்வேன், காட்டும் வழியை நடத்தும். அதான் ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, விசுவாசிகள் போய் சொல்லுவாங்களாம். அதை எப்படி சொல்லுவாங்களாம்? ராகமா சொல்லுவாங்களாம். நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் ஒருபோதும் செய்ய, நீர் காட்டும் வழியில் நடவேன், உம் பாதத்தை ஒருபோதும் பிடியேன், என் அன்பு இயேசுவே. இப்படிதான் பாடி இருக்கணும். ஆனா என்ன பாடுவாங்க? நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நட, உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. என்னது? அதான் ஆண்டவர் சொல்றார், டேய் எல்லாம் உதடுனால என்ன கனப்படுத்துறீங்க, உங்க இருதயமோ தூரம். பாதுகாப்பு. நீங்க எவ்வளவு கொள்ளைகள் நடக்குது. பாதுகாப்பு இல்லாத உலகத்துல வாழ்றோம். உங்களை பூட்டு காப்பாத்தாது, சிசி கேமரா காப்பாது. நமக்கு தேவைதான், நம்ம நிர்வகிக்கிறதுக்கு நமக்கு பயனா இருக்கும். ரைட்டா? அப்படித்தானே? சிசிடிவி கேமரா இருந்தது அப்படின்னா கொஞ்சம் எல்லாருமே தப்பு பண்ணுறேன் தாட் இருக்கிற ஆட்கள்லாம் தப்பு பண்ண மாட்டாங்க. எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறவங்க பண்ணுவான். மற்றவர்கள் பார்த்துருவாங்க, கண்காணிச்சிருவாங்க, பிடிச்சிருவாங்க அப்படின்னு நல்லா தெரியும். அழகாக பிடிச்சிடுறாங்கல்ல சில நேரங்களில். அருமையாக தேவ ஜனங்களே, கர்த்தரே நம்முடைய பாதுகாப்பார். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் அவர் பாதுகாக்கிற ஆண்டவர். எல்லாம் வலதுகரத்தை உயர்த்தி, ஆண்டவரே நீங்கள் பாதுகாத்துக்கிடுங்கப்பா சொல்லுங்க. வருஷத்து ஆவியானவரே நான் நிரப்புங்க. ஒரு 30 செகண்ட் எல்லாம் ஆவியில் நிறைந்து ஜாம் பண்ணுறீங்களா? அல்லேலூயா. அந்நிய பாஷைகளை பேசுகிறவங்க எல்லாம் அந்நிய பாஷைகளை 30 செகண்ட் தான் இருக்குது. வேகமா நல்ல வேகமா ஆவி நிறைந்து சோத்து கத்த தந்திருக்கிற அந்த பாஷைகளை பேசி அல்லேலூயா. நல்ல வாய்களை விரிவா திறந்து நல்ல திறந்து ஆவியானவரே என்னை காப்பாற்றணும், எங்க குடும்பத்தை காப்பாற்று, பிள்ளைகளை காப்பாற்று, மருமக்களை காப்பாற்று ஆண்டவரே. அப்பா அல்லேலூயா. எப்படி கரை சேர்ப்பேன்னு எனக்கு தெரியல. அந்த சோத்திரம் எங்க இருக்கு? என்ன செய்? நீங்க தான். ஓ ஹalleluya. காத்துக்கொள்ளணும் ஆண்டவரே. ரிகரமல துரபலப ஷமரப கரபா ரிகரபல துரிபலப ஷமரப கரபலப கரபலப ரிகரபல துரிபலப ஷமரப கரபலப துரிபலப ஷமரப கரபா ரிகரமல மலம துரிபலப ஷமரப கரபலப. ஹalleluya. ஷமர் ரிகரபல துரிபலப கரபா ரிகரிபல துரிபலப ஷமரப கம் துரிபலப கரபல ரிகரமல துரிபல ஷமரிபலப கம் துரிபலப கரபலப. ஹalleluya. ஆண்டவரே நமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. எங்களை பாதுகாக்கிற ஆண்டவர். ஆமென். ஸ்தோத்திரம். ஹalleluya. அதில் பாருங்க 3ஆம் வசனத்தின் பின்பகுதியே, அவரே தமக்கு பிரியமானவனுக்கு என்ன செய்யறாரா? நித்திரை அளிக்கிறார். நல்ல தூக்கத்தை அவர் நமக்கு தர்றாரு. ஒரு பயமில்லாத தூக்கத்தை கத்தர். ஒரு சேஃப்டி ரொம்ப முக்கியமானது. அவர் அப்படி பாதுகாப்பு, அவ்வளவா பாதுகாப்பு. என்ன நடந்துருமா, அது நடந்துருமா, இது நடந்துரும். ஒரு பாதுகாப்பு இல்லாத உலகத்தில் வாழ்கிறோம். கடந்த நாட்களில் செங்கோட்டை பகுதியில் நிலநடுக்கம் அப்படின்னாங்க. ஒரு பாதுகாப்பு. கல்லறை குறிச்சி பக்கத்துலலாம் அந்த அதிர்வுகள் தெரிஞ்சதாக சொல்கிறாங்க. சரியா? பொருட்கள்லாம் கொஞ்சம் அசைஞ்சதெல்லாம் சொல்கிறாங்க. இவ்வளோ பாதுகாப்பு. ஆனால் நம்ம எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற ஆண்டவராக இருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. கடைசி மார்க்கம் இதோ இஸ்ரவேலை காக்கிறவர்
உறங்குகிறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. ஒரு குருவி தூக்கம் கூட போட மாட்டாங்க. ஆங்கிலத்தில் நேப்னு சொல்லுவாங்க. ஒரு குட்டி தூக்கம் போடுறது. ஸ்லீப்னா டீப் ஸ்லீப், நல்ல ஆழமாக தூங்குறது. ஒரு குருவி தூக்கம் கூட போடுறது கிடையாது. சரியா? இப்படி சும்மா கண்ணை மூடி, சிலர் அப்படி பாருங்க, கண்ணை மூடி கொஞ்ச நேரம் சேரில் படுத்துருப்பாங்க. அந்த வேலையை கூட கத்தர் செய்யறது இல்லையா? எப்படி இருப்பா? அலிஸ்தோத்திரம். உங்க மேல விழிப்பா இருக்கிற ஆண்டவர், உங்க மேல விழிப்பா இருக்கிற ஆண்டவர் இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை தாங்கின. எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை சூழ்ந்தன, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை சுமந்தன. சீமைக்குள் கண்கள் போல் என்னை காத்திட்ட தேவன், சிப்பிக்குள் முத்து போல் என்னை காத்திட்ட தேவன். இமைக்குள் கண்கள் போல் என்னை காத்தனல் தேவன், சிப்பிக்குள் முத்து போல் என்னை காத்தனல் தேவன். சொல்லுங்க. எத்தனை அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை தாங்கின, எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை சூழ்ந்தன, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை சுமந்தன. வியாதி என்னும் மின்னல் வந்து என்னை தாக்கிற்று, சோர்வு என்னும் இன்னல் வந்து என்னை தாக்கிற்று. சொல்லுங்க. வியாதி என்னும் இன்னல் வந்து என்னை தாக்கிற்று, சோர்வு என்னும் இன்னல் வந்து என்னை தாக்கிற்று. இமைக்குள் என்னை காத்திட்ட தேவன், கருவில் சிசு போல் என்னை காத்திட்ட தேவன், சிறகில் மறைவில் என்னை காத்தன தேவன், கருவில் சிசு போல் என்னை காத்தனல் தேவன். எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை தாக்கின. எத்தனை எத்தனை என்னை சூழ்ந்தன, அத்தனை அத்தனை என்னை சுமந்தன. ஹல்லேலூயா. அப்ப முதலாவது சொன்னேன், அவர் நம்ம ஆர்கிடெக்ட், நம்முடைய பாடி கார்டு, நம்முடைய கேர் டேக்கர். தர்ற ஆசீர்வாதம் என்ன? பலன். ரெண்டாவது சொன்னேன், தர்ற ஆசீர்வாதம் என்ன? பாதுகாப்பு. மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா அவர் தர்ற ஆசீர்வாதம் என்னன்னா பதவி உயர்வு. அப்படி என்ன நம்ம ஆண்டவர் என்ன செய்யறாரு? நமக்கு நாளுக்கு நாள் முன்னேற்றத்தை தருகிற ஆண்டவர். ஒரு உதவி பாருங்க, இங்க பாருங்க. இதோ பிள்ளைகள் கத்தரால் வருஷம். இப்போ பாருங்க, ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க. அவங்க ஒரு குழந்தை வந்த உடனே எப்படி மாறுது அப்படின்னா தகப்பன் தாய் அப்படி வர்றாங்களா இல்லையா? அப்புறம் அவங்களுக்கு திருமணமாகி குழந்தை வர்ற நேரத்தில் ஒரு பாட்டி, ஒரு தாத்தா, அப்புறம் பூட்டன் பூட்டி அப்படின்னு சொல்லி என்னது ஒரு உயர்வு, ஒரு பதவி உயர்வு உண்டாகிறதை கொடுத்து பார்க்கிறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைகள் அப்படிங்கிற சிச்சுவேஷன். அப்புறம் நீங்கள் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது வால வயதின் குமாரன், சிறு பிள்ளைகள், டீனேஜர்ஸ், அப்புறம் என்ன யூத் அப்படின்னு ஒரு வளர்ச்சி, ஒரு பதவி உயர்வை நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆண்டவர் அப்படி தருகிறார்கள். நீ தொடர்ந்து பாருங்க. அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்பின, அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக். அம்பரா துணின்னு என்னது? அது இந்த அம்புகள் எல்லாம் வைக்கிற ஒரு பேக். அப்ப எவ்வளவு வாலிபல் இருக்கிறாங்களோ அவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். கரங்களை வைத்து ரலிச்சுங்க பார்ப்போம். ரட்சிக்கப்பட்ட நிலையிலேருந்து ரட்சிக்கப்பட்டவன்கிறத ஊருக்கு பறைசாட்டுக ஞான ஸ்நானம், அதோடு கூட வெற்றியுள்ள வாழ்க்கை வாழத்தக்கதான பரிசுத்தாவின் நிறைவு. நான் உலகத்தின் பிள்ளையா இருந்தேன், இப்போ இயேசுடைய சீசன். சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவின் சீசனாக இருக்கிற நான் பரலோகத்தின் பிரதிநிதி. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லே. எவ்வளவு உயர்வு! இந்த உயர்வு எவரையும் மேன்மைப்படுத்த முடிய கரத்தினால் ஆகும். தாவீது ஒரு உயர்வை வச்சு பாருங்க. ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிற நேரத்தில் ஸ்தோத்திரம் கூப்பிடல. இன்னைக்கு கூட ஒரு சகோதரி ரொம்ப வருத்தத்தோடு சொன்னாங்க. அது ஸ்தோத்திரம், அவருடைய சகோதரர் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனில்
இன்னொரு அண்ணனை கூப்பிடல, குடும்பத்தை கூப்பிடல, ரொம்ப வருத்தப்பட்டதான் சொன்னான். அப்போ கூப்பிடலன்னு எப்படி இருக்கும்? தாவீது வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், 8 பிள்ளைகள், 7 பேர் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. சரியா? அப்பா இருக்கிறாரு, குடும்பத்தின் மக்கள் இருக்கிறாங்க. சரி, அம்மா இருந்தாங்களா இல்லையா? அம்மா இருந்ததா தான் வருது, இருந்தாங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கு ஒரு கேள்வி, பெரியவங்களுக்குன்னு கேள்வி. நீ கண்டுபிடிச்சி இருந்தாங்களா, உயிரோட இருந்தாங்களா இல்லையா? பொதுவாக அந்த கல்ச்சரில் ஆண்கள் பேர் தான் நிறைய வரும், பெண்கள். ஆனால் நான் பின்பதாக வாசிக்கிற நேரத்தில் ஒரு இடத்துல அவள் தாயாரம் வந்ததாக பார்த்த ஞாபகம் எனக்கு இருக்குது. அல்ல சொல்கிறேன், தாயோடு சேர்ந்துன்னு வர்ற மாதிரி இருக்கும் வருஷம். தாயோட வந்த அந்த வனாந்திரத்தில் அவன் இருக்கிற சவுலுக்கு பயந்து இருக்கிற நேரத்தில் அவங்க அப்பா அம்மாலாம் அவங்க கூட வந்ததாக அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அது ஒருவேளை அவனுடைய ஒரிஜினல் அம்மாவா அல்ல ஸ்டெப் மதரா நமக்கு தெரில. அது அந்த காலத்தில் நிறைய கல்யாணம் முடிச்சதுனால அது வேற சிக்கல் இருக்குது. அதனால் நீங்கள் கண்டுபிடிச்சி கரெக்டாக சொல்லுங்கள். ரைட், நல்லா கவனிங்க. இப்போ வந்து பாயிண்ட் போவோம். இப்போ கல்யாண கதையெல்லாம் விட்டுருவோம், இப்போ நம்ம இங்கே வருவோம். சரியா? இந்த பாயிண்ட் கவனிங்க. என்ன அப்படின்னா, ஆடு மேய்க்கிற ஆள் அவனை கூப்பிடல, அவனை கத்தர் என்ன பண்ணுறாரு, வெயிட் பண்ண வச்சு, ஊழியக்காரரை வெயிட் பண்ண வச்சு ஒரு அபிஷேகத்தை கொடுக்குறாரு. அடுத்த டேரக்டாக பாருங்கள், அங்கேருந்து டேரக்ட் எங்கே போகிற வாய்ப்பு? அரண்மனைக்குள்ளே போய் சுரமண்டலத்தை வாசித்து ராஜாவுக்கு பிசாசு பிடிக்கிறது விரட்டுற வேலை. பிறகு அலசோத்தை வீட்டுக்கு திரும்ப வந்துட்டு திரும்ப கோலியாத்தை சந்திக்கிற நிலை. அலசோத்தை பின்பதாக கோலியாத்தை ஜெயித்து மீண்டும் அரண்மனைக்குள்ளே வர்ற நிலை. பின்பதாக 1000 பேருக்கு அதிபதியாய் மாறுற நிலை. அதற்கு பின்பதாக ராஜா விட்டு மருமகனாக மாறதுக்கு நிலை. பின்பதாக யூதா தேசத்தின் ராஜாவா மாறுற நிலை. பின்பதாக இஸ்ரவேல் தேசம் முழுவதும் அது ராஜாவாய் மாறுகிற நிலை. கரங்களை வைத்து அழிச்சங்க பார்ப்போம். மேன்மையாய் உயர்த்தப்பட்டு இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின தாவீது கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே பாடு உயர்வை தருகிறவர், சிவலோக பதவி அடைந்தார்னு சொல்வாங்க. அந்த நிலையில் இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க. பதவி உயர்வுன்னு வேற மாதிரி யோசிச்சிடாதீங்க. நமக்கு உயர்வு இருக்குது, இங்கே இருக்குது. சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. சில நேரம் ஆட்களுக்கு அப்படி மைண்டு போகும், இந்த பதவியா வேற பதவிங்க, இங்கே ஒரு பதவி உயர்வை கர்த்தர் உங்களுக்கு தர்றாரு. சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்ல வர மாட்டேங்குதே, நீங்க சொல்றதை பார்த்து அந்த பதவி மயிலா இருக்குது. அல்ல சத்தம் ஒரு அள்ளி அடிச்சுங்க பார்ப்போம். உயர்வை நம்முடைய ஆண்டவர் தருகிற ஆண்டவர். பாருங்க எவ்வளவு உயர்வு நம்ம வாழ்க்கையில. பதவி உயர்வை தருகிறவர், முன்னேற்றத்தை தருகிற ஆண்டவர், வாளாக்காமல் தலையாக்குகிறவர், கீழாக்காமல் நம்மை மேலாக்குகிற ஒரு ஆண்டவர்கள். இந்த 3 ஆசீர்வாதங்களை அலசுத்திரம் கர்த்தர் நமக்கு நிறைவாய் தருகிற ஆண்டவராயிருக்கிறார். கரங்களை வைத்து அழிச்சுங்க பார்ப்போம். நீங்க வாழ்க்கையில இருந்த வண்ணமா இருக்கிறீங்களா? திருமணமாய் ஒரு சில ஆண்டுகளாகி குழந்தைகள் இல்லை, கர்த்தர் தர வல்லவராயிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் தர வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நான் முழுதும் பிரயாசப்பட்டு ஒண்ணுமே இல்லையா? கர்த்தர் உயர்வை தருகிற ஆண்டவராக இருக்கிறார். அதே மாதிரி தான் மீன் பிடிக்க போனா ஒன்றும் கிடைக்கல. ஆனா பாருங்க, மலைகளை அவர் சொன்னபடி போட்ட பொழுது, சொன்ன நேரத்தில் போட்ட பொழுது, நல்லா பாருங்க, நல்லா கவனிங்க. சொன்னபடி போட்ட பொழுது, சொன்ன நேரத்தில் போட்ட பொழுது, இல்லை நாளைக்கு பண்றேன், இல்லை இன்னைக்கே போட்ட பொழுது படகுகள் அமிழத்தக்கதாக, வலைகள் கிழியத்தக்கதாக, மற்றவர்களுக்கும் உதவி செய்யத்தக்கதாக கர்த்தர் ஆசீர்வாதத்தை தந்தார். நாம் எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து இப்போ நம்ம ஜெபம். ஆண்டவரே, நீங்களை வழி நடத்துகிற பெரிய தயவுக்காக அல்லேலூயா நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம். நல்ல கண்களை மூடி கரங்களை அசைத்து அல்லேலூயா. 5 நிமிஷத்தில் அப்படியே நம்ம எல்லாம் முடிக்க போகிறோம். எல்லாம் அப்படி நல்ல கண்களை இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா, ஆண்டவரே நான் ஆர்கிடெக்ட் நீங்கப்பா, ஆண்டவரே ஸ்தோத்திரம், என் பாடி கார்டு நீங்கப்பா, என் கேர் டேக்கர் நீங்க ஆண்டவரே. அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் தருகிற பலன்களுக்காக, நீர் தருகிற பாதுகாப்புக்காக, நீர் தருகிற பதவி உயர்வுக்காக ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆவில நிறைந்து அல்ல ஒரு 2 நிமிஷம் எல்லாம் சேர்ந்து இணைந்து ஹாலில் விடுதலையோடு 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 எவரை மேன்மைப்படுத்த நம்முடைய கரத்தினால் ஆகும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் போக போக சிக்கல்கள் நிறைய இருக்கு, சிக்கி போற நிலைதான் இருக்கிறது. என்னை யார் விடுவிப்பார்? ஹல்லே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லே ஸ்தோத்திரம். எனக்கு யார் பிளான் பண்ணி கொடுப்பா? யார் ஹல்லே ஸ்தோத்திரம் எனக்கு ஹல்லே ஸ்தோத்திரம் ஒரு ஆலோசனை கொடுப்பார்? ஹல்லே ஸ்தோத்திரம். யார் எனக்கு நம்பிக்கை கொடுப்பார்? ஹல்லே யார் எனக்கு உதவி செய்வார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரயோஜனமற்ற ஒனேசிமுவை பிரயோஜனமாய் மாற்றினாரே. ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாய் ஆயிற்று. ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே, ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே, ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. இது கர்த்தரால் ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது.
எஸ் 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 நல்ல நல்ல கரங்களை தட்டி ஆவில நிறைந்து அல்லேலூயா. ஆகாதென்று தள்ளப்பட்ட 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 எல்லாரும் மூளைக்கு தலைகளாய் மாற்றுகிற ஆண்டவர். எஸ் 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 எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எஸ் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய மாற்றத்தை நம்முடைய ஆண்டவர் தருகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் ஸ்தோத்திரம். மாற்றுவார் மாற்றுவார். எல்லாமே உங்க வாழ்க்கையில மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்வின் மாற்றத்திற்கு காரணர் அவரே, என் வாழ்வின் மேன்மைக்கு இயேசு ஒருவரே. நீயும் அவரை நம்புவாயென்றால் உன் வாழ்வை செழிப்பாக மாற்றுவார். நீயும் அவரை நம்புவாயானால் உன் வாழ்வை செழிப்பாக மாற்று. எல்லாம் சேர்ந்து பாடுமா? மாற்றுவார் மாற்றுவார் உன் வாழ்வை மாற்றுவார். மாறிடும் மாறிடும் செழிப்பாக மாறி மாற்றுவார் 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 உன் வாழ்வை மாற்று. சேர்ந்து சேர்ந்து மாறிடும் மாறிடும் செழிப்பாக ரோஜனமற்ற ரோஜனமற்ற ஒனிசிமுவை ரோஜனமாக்கினாரே. ஆகாதென்று தள்ளப்பட்ட அனைவரையும் மூளைக்கல்லாக்கிடுவார். சதோமா ரோஜனமற்ற ஒனிசிமுவை ரோஜனமாக்கினாரே. ஆகாதென்று தள்ளப்பட்ட அனைவரையும் மூளைக்கல்லாக்கிடு. மாற்றுவார் 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 உன் வாழ்வை மாற்றுவார். அவே மாறிடும் மாறிடும் செழிப்பாக மாற்றுவார் 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 உன் வாழ்வை மாற்றுவார். மாறிடும் 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 செழிப்பாக மாறிடும். அன்பின் நல்ல பிதாவே நன்றி ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட நாங்கள் எல்லாம் சேர்ந்து உம்மை துதித்து ஸ்தோத்திரத்தை மகிமைப்படுத்தி உம்மை உயர்த்தந்த கிருபைக்கா நன்றி அப்பா. ஆண்டவர் சங்கீதம் 127 தாணிக்கு தந்த கிருபைக்கா. யூ ஆர் ஆர்கிடெக்ட் ஆண்டவர், யூ ஆர் பாடி பில்டர், யூ ஆர் கேர் டேக்கர் ஆண்டவர். இதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்பா. நீர் தருகிற பலன்களை நினைக்கிறோம், நீர் தருகிற பாதுகாப்பை நினைக்கிறோம், நீர் தருகிற பதவி உயர்வை நினைக்கிறோம் அப்பா. நீர் முன்னேற்ற தருகிறவர், அடுத்த நிலை கொண்டு வருகிற ஆண்டவர். நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இருந்த வண்ணமாக இருக்கக்கூடாதப்பா. ஒரு பெரிய மாற்றம் ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றம் ஆண்டவரே, உலக பிரகாரமான நிலையில் மாற்றம், ஒரு முன்னேற்றத்தை ஆண்டு நீர் நிறைவாய் தரும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சொந்த இந்த வாரத்தில் இருக்கிற ஆண்டவரே ஊழியங்கள் ஆண்டவர் புதிய மாத்திரக்கு எல்லா ஊழியங்களை நீர் பொறுப்பெடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா ஊழியங்களும் கலந்து கொள்ள கிருபை தருவீராகப்பா. தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்பத்தில் ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்யணும்ப்பா. நல் மாற்றங்களை தரணும் ஆண்டவரே. ஆகாதென்று தள்ளப்பட்ட நிலை வீண் பிரயோஜனமற்றவன் ஸ்தோத்திரம், எங்களுக்கு சாபக்கேடு அப்படிங்கிற நிலைகள் இருக்கலாம் ஆண்டவரே. நீர் ஒருவர் போதுமானவர் அப்பா. எல்லா சூழ்நிலையும் மாற்றுகிற ஆண்டவர். நீர் உதவி செய்யுங்க. சாட்சியை நிறுத்துங்க, சாட்சியை நிறுத்துங்க, சாட்சியை நிறுத்துங்க, சாட்சியை நிறுத்துங்க. ஒவ்வொரு சாட்சியை நிறுத்துங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. நல்லவரே ஸ்தோத்திரம். நீங்க ஒருவரையும் கைவிடுகிற தேவன் அல்ல. உம்மை பிடித்து கொண்டவர்கள் விருதாவாய் போவது இல்லை, விருதாவாய் போவது இல்லை. வாழ்க்கை விருதாவாய் போவதில்லை, பிரயாசங்கள் விருதாய் போவதில்லை. நீ நிறைவான பலன்களை தருகிற தயவுக்கு நன்றி. என்னை தாழ்த்தும்படி கிருபையில கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீ மயப்படும் இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆம் தேவ ஜனங்களே, சங்கீதம் 127 தியானிக்கத்திருக்கிறது. ஹீ இஸ் அவர் ஆர்கிடெக்ட், ஹீ இஸ் அவர் பாடி கார்ட், ஹீ இஸ் அவர் கேர் டேக்கர் என்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அவர் நிறைவான பலன்களை தருகிறவர், பாதுகாப்பை தருகிறவர், பதவி உயர்வை தருகிறவர், விருத்தியை தருகிற ஆண்டவர். அவர் இருக பற்றிக்கொள்வோமாக தொடர்ந்து எங்களோடு கூட சேர்ந்து இணைந்து கர்த்தரை ஆராதிக்க முடியும். என்னுடைய யூடியூப் சேனல் ஜைனி சர்ச் திருநெல்வேலி, அதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்படி திருநெல்வேலி இருப்பீங்களா, எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிங்க. எங்களுடைய முகவரி ஸ்க்ரீனில் போடுவாங்க. தொடர்ந்து நீங்கள் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாவில் தொடர்பு கொள்ள முடியும். கர்த்தர் நிச்சயமாய் நன்மையானதை தருவார். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா.